துலாம் ராசி. துலாம் ராசிக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும். வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்குது, ரொம்ப அவசியம். கடன் சம்மந்தமான விஷயம் சின்ன மன உளைச்சல் இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய். அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கார். 9ல் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து ஆட்சியாக இருக்காருன்னு தான் அர்த்தம். ஏன்னா அது பரிவர்த்தனை வந்து அங்கே இருக்கும்போது அது வந்து ஆட்சியாக இருக்கிறதுனால அதனால் வந்து கொஞ்சம் வேலை விஷயங்கள்லாம் வந்து சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிறைய சேஞ்சஸ் இருக்கும். பண்ணிகிட்டு இருக்க வேலையிலேருந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பண்ணுறோமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி வந்து 4ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது நிலபுலங்களாக நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. அதுவும் சனி குருடைய சாரத்துலேருந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அவசியங்க. ஏன்னா வந்து நட்சத்திரநாதன் வந்து 8ல் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது கொஞ்சம் பார்த்து நடக்கணும். அதேமாதிரி 5ஆம் அதிபதியும் சனி ஆட்சியோடு இருந்து 8ல் வந்து குழந்தைகள் கொஞ்சம் எழுத்து பேசுறது கொஞ்சம் எமோட்டாக வர மாதிரியான விஷயங்களாக இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி குரு வந்து 8ல் இருக்கும்போது கடன் சம்மந்தமான விஷயம் உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் அதிபதி வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை 8லேயே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது எமோஷனாக பேசிடுவோம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கலாம். கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும். தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் வந்து அப்பாடு உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வெளிநாடு பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 10ஆம் அதிபதியான சந்திரன். 10ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா தாயார் மற்றும் குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நல்ல முன்னேற்றம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான சூரியன். 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 மற்றும் 12ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது வெளிநாட்டில் வேலை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாட்டி வேலை விஷயமாக வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு பிரயாணம் பண்ணுற விஷயம்னா கண்டிப்பாக இருக்கும். இதுவரை பார்த்து பொது படங்கள் இப்போ